أشهد أن لا إله إلا الله وما الحياة الدنيا إلا لعب ولهو وللدار الآخرة خير للذين يتقون أفلا تعقلون حامدا لله أولا وثانيا رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد نبيا ورسولا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَلَلْآخِرَةُ خَيْرٌ لَكَ مِنَ الْأُولَى. அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய மகத்தான பேரருளால் ஜும்மா வணக்கத்தை நபி வழியில் நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறோம். இந்த இனிய நேரத்திலே மறுமை வெற்றியை தடுக்கும் தடை கற்கள் என்கின்ற தலைப்பிலே எது போன்ற காரியங்களை செய்கிற காரணத்தினால் மறுமை நாளிலே இறைவனுடைய சன்னிதானத்திலே ஒரு மனிதன் வெற்றியை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதை நினைவுபடுத்துவதுதான் இந்த ஜும்மா உரையினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஏக இறைவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் நம்புகிறோம் என்று சொன்னால், இந்த மார்க்கத்தை நம்புகிற காரணத்தினால் பலவிதமான கட்டுப்பாடுகளை வாழ்நாளிலே பின்பற்றி வருகிறோம் என்று சொன்னால், அதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் எந்த நாளை அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறானோ அந்த நாளில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி இருப்பதற்கும் கூட மூலமான காரணம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கொள்கையை நம்பாதவர்களாக, வெறுக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையில எந்த விதமான கட்டுப்பாடுகளையும் நாம் பின்பற்ற வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அங்கத்தினர்களாக நம்மை நாம் அறிமுகம் செய்திருக்கிறோம் என்று சொன்னால், அதன் மூலம் இந்த உலகத்திலே யாராவது பாராட்டு பட்டத்தை நம்மவர்களுக்கு வழங்கப் போகிறார்களா? அல்லது நீங்கள் முஸ்லிம்களாக இருக்கிற காரணத்தினால் இந்த பரிசு தொகையை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி யாராவது பரிசு தொகையை கொடுக்க போறாங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா, ஒரு மனிதன் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி இருக்கக்கூடிய காரணத்தினால் பலவிதமான சோதனைகளை, வேதனைகளை சகிக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பார்வை. இதை மார்க்கத்தினுடைய ஆதாரங்களை சொல்லி எல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டியது இல்லை, விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. நடைமுறையிலேயே நம்ம பார்க்கிறோமே, முஸ்லீம் என்ற காரணத்தினாலதான் அடக்குமுறை, ஒடுக்குமுறை எல்லாம் இன்னைக்கு உலகத்தில் ஏற்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட அது தெளிவா சொல்லி காட்டியிருக்கிறார். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஐயும் நாசி அஷத்து பலா, சோதனைகளில் அதிகமான சோதனையை பெறக்கூடிய மனிதர்கள் யார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அல் அம்பியா, ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் இருக்காங்க பாத்தீங்கன்னா, நபிமார்கள்,
அவர்கள் தான் சோதனையில கடுமையான சோதனையை அனுபவித்தவர்கள். சும்மல் அம்சல் சும்மல் அம்சல். அதே மாதிரி அந்த நபிமார்களுடைய வழிமுறையை யார் பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சோதனை ஏற்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? எந்த அளவுக்கு சொல்றாங்க? யுபுத்தலியர் ரஜுலு அலா ஹஸபி தீனிஹி. ஒரு மனிதனிடத்திலே எந்த அளவிற்கு மார்க்கம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவனிடத்திலே சோதனை ஏற்படும். ஒரு 20% என்கிட்ட மார்க்கம் இருக்குன்னு வைங்களேன், 80% இந்த உலக வாழ்க்கையில நான் நல்லா வாழலாம். அதே மாதிரி 40% தான் என்கிட்ட ஈமான் இருக்கிறது என்று சொன்னால் 60% என்ன செய்யலாம்? இந்த உலகத்துல நான் நல்லா வாழலாம். வயின்கான தீ தீனுஹு சுல்பா. ஒரு மனிதன் இந்த மார்க்கத்திலே எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறானோ இஸ்தத்த பலா, அந்த அளவிற்கு அவன் இந்த உலக வாழ்க்கையிலே சோதிக்கப்படுவான். நாம அண்டர்பல்ட்டியா புரிஞ்சிருக்கிறோம். நம்ம என்ன விலகி வச்சிருக்கிறோம்? 5 நேர தொழுகையை நாம் நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால், ஜகாத்தை கொடுக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் நம்மளை எல்லாம் சோதிக்க மாட்டான். நாம விளங்கி வச்சிருக்கோம் குருட்டுத்தனமாக. அப்படி மார்க்கம் சொல்லவே இல்லை. நாம அப்படித்தானே கற்பனை பண்றோம். இந்த ஜும்மாவில் உட்கார்ந்து இருக்கிறோம், வெளியே பாத்தீங்களா, சுத்தராம் பாத்தீங்களா, தொழுகாம கூட சுத்தாம இருக்கான். வட்டி தான் 24 மணி நேரம் வட்டி வாங்குறான், ஒழுக்கக்கேடான காரியத்தில் ஈடுபடுறான். அவனுடைய வாழ்க்கை என்ன ஜகஜோதியா இருக்க? இப்ப யாரு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை புறக்கணித்து நடக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வியல் முன்னேற்றத்தை மையமாக வைத்து நாம என்ன நினைக்கிறோம்னு கேட்டா, அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான், அல்லாஹ் நம்மளை வெறுப்பதாக நம்ம நினைக்கிறோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க? வயின்கான ஃபீ தீனுஹு சுல்பா. ஈமான் உங்களிடத்தில் உறுதியாக இருக்குமே ஆனால் இஸ்தத்த பலா, அந்த அளவிற்கு இந்த உலகத்துல சோதனை வரும். வயின்கான ஃபீ தீனிஹி ரிக்கா. அதே நேரத்தில் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது ஈமான்ல பரிபூர்ணம் இல்லாம அறகுறையா வாழ்றான்னு வைங்களேன், யுபுத்தலிய ஃபீ ஹஸபி தீனிஹி. அவனுடைய ஈமானுக்கு ஏற்றுதான் சோதனை இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லிதான் இருக்கிறாங்க. எதுக்காக வேண்டி இந்த சாரத்தை நம்ம சொல்றோம்னு கேட்டா, குர்ஆன் ஹதீஸ் பார்வையிலேயே இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிற பொழுது சோதனை ஏற்படுங்கிறது தெளிவா தெரியுது, அனுபவத்திலையும் தெளிவா தெரியுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறோம். ஏன் இருக்கிறோம்? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் இருப்பதற்கான அடிப்படையான காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தானே, மறுமை நாளில் அல்லாஹ் நமக்கு வெற்றி தரணுங்கிறது தானே. அப்ப அந்த வெற்றியை நோக்கி நம்ம போனோமா இல்லையா, நடக்கணுமா இல்லையா? நாம நம்புவதோடு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய எல்லையை நிப்பாட்டி வைத்து விட்டோமே தவிர அந்த சுவன வாழ்வை பெறுவதற்கு என்னவெல்லாம் செய்யணும் அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? அல்ல அந்த சுவன வாழ்வை பெறுவதற்கு எது போன்ற நன்மைகளை எல்லாம் நாம் ஈட்டி இருக்கிறோமோ அந்த நன்மைகளை நம்ம பாதுகாத்து வச்சிருக்கிறோமா? எனக்கு மாச சம்பளம் 50,000, 75,000 வாங்கிட்டு வர்ற வழியில எங்கேயோ ஒரு பக்கம் அது காணா போச்சுன்னா நான் அறிவாளியா? 50,000 ரூபாய் நம்ம எதுக்கு வாங்கணும்? 75,000 ரூபாய் எதுக்கு வாங்கணும்? பாதுகாப்பா கொண்டு போனோமே இல்லையா? அப்ப 5 நேர தொழுகையை நிறைவேற்றுவதன் மூலம், ஜும்மாவை நிறைவேற்றுவதன் மூலம் நாம நன்மையை சேகரிக்கிறோம்னு சொன்னா அந்த நன்மையை மறுமை நாள்ல முழுசா கொண்டு போனோமே இல்லையா? இன்றைக்கு அது மாதிரியான அம்சங்கள் நம்மள்ட்ட இருக்குதானே? இல்லை. அதான் ஒரு பக்கம் நன்மையும் வாங்குறோம், வீடு போய் சேர்றதுக்கு முன்னாடி நன்மை காத்துல பறந்து போயிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை பண்ணாங்களா இல்லையா? அதனால சுவனத்திற்கு நாம் எப்படி செல்ல வேண்டும் என்பதை மாத்திரம் சிந்தித்தால் போதாது, சுவனத்துக்கு போகக்கூடிய கட்டத்துல சில காரியங்கள் முன்னாடி நிற்கும். இந்த சொர்க்கத்துக்கா போற, இதுக்கு என்ன பதில்? இதுக்கு என்ன பதிலு? நீ இந்த காரியத்தை பண்ணையா இல்லையா? இறைவா நான் ஜக்காத்தை கொடுத்துட்டேன், அது இருக்கட்டும், நீ இதை செஞ்சியா இல்லையா? இதுல நீ மாத்தமா நடந்தையா இல்ல? இதுக்கு என்ன பதிலு? அல்லாஹ் கேட்பானா இல்லையா? பெருசா வேணா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்த விஷயங்கள்ல முக்கியமான ஒரு விஷயம் என்ன?
கடன் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு ஆள்கிட்ட நான் கடன் வாங்குறேன், அந்த கடனை அடைக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப தெளிவாக நம்மவர்களுக்கு சொல்லி காட்டுகிறதா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்க? லவ் அன்ன ரஜுலன் குத்தில ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு மனிதன் கொல்லப்படுகிறான், மறுபடியும் அல்லாஹ் அவனுக்கு உயிரை கொடுக்கிறான், மறுபடியும் தியாகம் பண்ணி கொல்லப்படுறான், மறுபடியும் உயிரை கொடுக்கிறான். இப்படி 3 முறை அவனுக்கு உயிரை கொடுத்து அந்த உயிரை அல்லாஹ்வுக்காக வேண்டி அவன் என்ன செஞ்சிட்டான்? அர்ப்பணம் பண்ணுகிறான் என்று சொன்னால் வலைஹி தைனும். அதே நேரம் அவன்கிட்ட கடன் மட்டும் இருக்கிறார், அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் பண்ணி உயிரை கொடுத்துட்டான். ஒரு ஆள்கிட்ட 100 ரூபாயை வாங்கி கொடுக்காம இருக்கிறான், அல்லது அதுக்கு சமாதானம் சொல்லாம இருக்கிறான், அப்படியே மூத்தா போயிட்டான்னு சொன்னா மாதகலல் ஜன்னா, அவன் சொர்க்கத்திலே நுழைய மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களே இல்லையா? கடனுங்கிறது ஏமாத்துறது கூட கிடையாது, சொல்லிதானே வாங்குறான். அடுத்த வாரம் தர்றேன்னு வாங்குறது, அல்லது ஒரு 4 மாசம் கழிச்சு தர்றேன்னு வாங்குறது, சொல்லித்தானே வாங்குறோம். கொடுக்கிறவனு விரும்பித்தானே கொடுக்கிறான். விரும்பி கொடுக்கக்கூடிய தொகையை நீங்கள் சரியான முறையில் செலுத்தாமல் இறந்து விட்டீர்கள் என்று சொன்னால் சொர்க்கத்துக்கே போக முடியாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? பல்லாட்ட போய் வார வாரம் ஜும்மாவில் நான் கரெக்டா தொழுதேன்னு சொன்னா அப்படியா சரிப்பா சொர்க்கத்துக்கு போ அப்படி சொல்லுவானா? இதுக்கு என்ன விட? கடன்னா நல்லா விளங்கிக்கணும். அவன் 5 லட்சத்தை வாங்கி ஏமாத்திட்டான், இவன் 25 லட்சத்தை வாங்கி ஏமாத்திட்டான், நீ 5 ரூபாவை வாங்கி ஏமாத்தினாலும் அதுதான் ரிசல்ட். தொகையை வச்சல்ல, நான் நம்பி கொடுத்தானா இல்லையா? இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. சூரா நிசாவுல அல்லாஹ் சொல்றானே இல்லையா? நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருளை அதற்கு உரியவர்களிடத்திலே நீங்கள் திருப்பி ஒப்படைத்து விடுங்கள். கடமை போடுறான் அல்லாஹ், கட்டளை போடுறான். எப்படி அல்லாஹ் 5 நேர தொழுகைக்கு உத்தரவு போடுறானோ, எப்படி ரமதான் மாதத்துல நோன்பு நோற்பதற்கு அல்லாஹ் உத்தரவு போடுறானோ, அந்த மாதிரி அல்லாஹ் என்ன உத்தரவு போடுறான்? கடனை திருப்பி அடைச்சிரு. இந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கிறோமா? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த செகண்ட்ல 10 ரூபா கூட நான் கடன் வைக்காம தான் இந்த பள்ளி வாசல் உட்கார்ந்துருக்கேன்னு சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஏமாத்த மாட்டோம். நான் இப்ப கடனாளியா இந்த ஜும்மாவுல நிக்கிறேனா, இந்த கடனாளியா இந்த ஜும்மாவுக்கு நான் தொலை வந்திருக்கிறேனா, அல்லது 5 விசா கடன் வாங்காம நான் இந்த பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறேனா? அந்த மல்லிகை கடையில 300 ரூபாய் வச்சிருக்கிற, பால் கடையில 200 ரூபாய் வச்சுதான் இருக்க. அசால்ட்டா இருக்கும். கையில காசு இருக்குங்க, இவனுக்கு கடனை வச்சு ஆகணும், வேற ஒண்ணும் இல்லை. பாக்கெட்ல 500 ரூபாய் இருக்கும், 500 ரூபாயை கொடுத்து இவருக்கு 1 லிட்டர் பால் வாங்குறதுக்கு மனசு இருக்காது. ஏன்னா அது சில்லறையா மாதிரி போச்சுன்னா அதுக்காக வேண்டி 500 ரூபாய் பாக்கெட்லயும் வச்சு பாய் கணக்கில் எழுதிக்குங்க. அந்த அளவு நீ உயிரோட தான் இருப்பியாப்பா? வழி இல்ல, சொல்லி வாங்குறதுங்கிறது வேற. இது எவ்வளவு பெரிய எச்சரிக்கையோட இருக்கக்கூடிய விஷயத்துல நாம எந்த அளவுக்கு இருக்கிறோம்? வாங்கினா வாங்காத மாதிரியே நடந்துட்டு இருக்கிறோம். பெரும்பாலானவர்களுடைய நிலைமை என்ன? வாங்கினா வாங்காத மாதிரியே ஒரு சமாதானமாவும் சொல்லாம இல்லையா? சமாதானமும் சொல்றது. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரணத்தை தொட வைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் கூட என்ன கேட்டாங்க? இவர் மேல கடன் இருக்கான்னு சொல்லு, கடனை முதல்ல குடும்பத்தவர்கள் ஏத்துக்குங்க. ஏன்னா ஒரு மனிதர் இறந்து விட்டார் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தில் சில கடமைகள் இருக்கு. பாத்தீங்களா? என்ன கடமை? மரணமான கூடிய அந்த மனிதருக்கு ஒண்ணுமே செய்யக்கூடாது நாம சொல்லல, செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. இவர் என்ன செய்வாருன்னா, மௌத்தா போனவர் உட்காந்து யாசினை ஓதிக்கிட்டு இருப்பாரு, மௌலூத் ஓதிக்கிட்டு இருப்பாரு. இதா மரணமானவர்களுக்கு யாசின் ஓதுற காரணத்தினால அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவாரா? மரணமானவர்களுடைய பேர்ல நீ 4 தர்மத்தை போட்டதுனால அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவாரா? வாங்கி வச்சிருக்கான்ல 50 ரூபாய் கடனை, என்ன பெத்தெடுத்தவன், என் தகப்பனாருக்கு கடன் இருக்குன்னு நம்மளுக்கு தெளிவா தெரியும், கண்டுக்கவே மாட்டோம். வீட்டுல தாய் மூத்தா போனாலும் சரி, தந்தை மூத்தா போனாலும் சரி, நம்மளுடைய சிந்தனை எப்படி வருது? அத்தாவுக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, அண்ணன் அதை கேட்பான்,
தம்பி இதை கேட்பான், நாம இதை கேட்கணும். இப்படித்தான் நம்மளுடைய சிந்தனை எப்படி போகுது? மூத்தா போனவர்களுடைய அந்த பாடியை வச்சுக்கிட்டு அவங்க சொத்துல எப்படி நம்ம பங்கு போடலாம், இப்படித்தான் இன்றைக்கு பேசப்படுகிறார். மறுமை நாள்ல நரகத்துக்கு தானே போவாரு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எச்சரிக்கை பண்ணத்தானே செய்யறாங்க. இந்த பள்ளிவாசலிலே ஜனாசா தொழுகை இமாம் தான் தொலை வைப்பார். சரி, தொலை வச்சுக்க. ஏழ்மைப்பட்ட ஒரு மனிதன் 5000 ரூபாயோட அவன் மூத்தா போயிட்டான, இந்த ஜமாத்துல அந்த 5000 ரூபாயை நாங்கள் அடைப்போம் என்று கையெழுத்து போட்டதோ முக்தவள்ளி தலைவர் செயலாளர் எந்த பள்ளியிலாவது தமிழகத்திலே எழுதி போடப்பட்டதை நீங்கள் பார்த்துள்ளீர்களா? மார்க்க வலியுறுத்தக்கூடிய விஷயத்துல நம்மளுக்கு அக்கறை கிடையாது. மார்க்க வலியுறுத்தாத விஷயத்துல எல்லாம் என்னது பயங்கரமாக அப்படி சட்டத்தை போட்டு இமாம் தான் தொலை வைப்பார். சரி, அவர் தொலை வைக்கிட்டான், 3000 ரூபாய் கடனோடு இருக்கு, 2000 ரூபாய் கடனோட மூத்தா போயிருக்கான். மனசு வருதா? நல்ல விளங்குதா இல்லையா? இதெல்லாம் அருமை வெற்றிக்கான தடை கற்கள். தடைக்கல்லு நம்ம சொல்றோமே இல்லையா? இது தடைக்கல்லா இல்லையா? உன் அண்ணனோட ஒரு செங்கல் உன் வீட்டுக்குள்ள கிடக்குதா இல்லையா? அவனோட சிமெண்ட்ல பாதி மூட்டையை தூக்கி நீ ஒளிச்சு வச்சிருக்கிறியா இல்லையா? இதெல்லாம் என்னது? இதுல ரொம்ப கவனமா இருக்கணுங்க. இதுக்கு பேர் தான் ஈமான். ஈமான் என்று சொன்னால் என்னை நான் யோசித்து பார்க்கிற பொழுது என்னுடைய நடவடிக்கைக்கு என்னாலேயே மார்க் போட முடியலன்னு சொன்னா மறுமையில அல்லாஹ் எனக்கு எப்படி மார்க் போடுவான்? மார்க் போடுவானா அல்லாஹ்? எனக்கு நானே நான் மார்க் போட முடியும். எனக்கே தெரியுது நான் ஒரு கள்ளப்பைய, நான் ஒரு திருட்டு பைய, அண்ணனை ஏமாத்தனவன் தம்பி ஏமாத்தனவன் எனக்கே தெரியும் போது மறுமையில அல்லாஹ் என்ன தூக்கி எப்படி சொர்க்கத்துக்கு போடுவான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குதான ஒரு ஊமை சரித்திரமா ஒண்ணு சொன்னாங்க. கடந்த காலத்துல என்ன செஞ்சாராம், ஒரு ஆள் வந்து பூமியை வாங்கினாராம். புகாரியில தான் இருக்குது. ஒரு பூமியை வாங்குறார். கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு வந்து அஸ்திவாரம் போடுறார், வீடு கட்டுறதுக்காக வேண்டி. அஸ்திவாரத்தை தோண்டும் போது உள்ள புதையல் இருக்கு. புதையல் இருக்கு பாத்தீங்களா? பெரிய ஒரு புதையல் அவருக்கு கிடைக்கும். இப்ப நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? இந்த அஸ்திவாரம் தோன்றவனையெல்லாம் இன்னைக்கு லீவுப்பா, கொஞ்சம் தலைவலியா இருக்குது, எல்லாம் போய் நாளைக்கு வாங்க அனுப்பிச்சு போட்டு அதெல்லாம் நம்மளாம் என்ன செஞ்சிடும், கீழே இறங்கி மூட்டையை தூக்கிட்டு கொண்டு போயிடும். அப்படிதான் நம்ம கொண்டு போவோம். மார்க்க சட்டம் என்னன்னா, புதையல் கிடைச்சதுன்னா அதுக்குரிய ஜகாத்தை கொடுத்து நம்ம வைத்துக் கொள்ளலாம். அது இஸ்லாமிய மார்க்க சொல்லக்கூடிய சட்டம். நபிகள் நாயகம் அவர்கள் இதற்கு முன்னால் நடைபெற்ற சம்பவத்தை சொல்றாங்க. அதை வாங்கினார் பாத்தீங்களா? அவருக்கு வந்து சந்தேகம் வருது. நான் இப்ப 2 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கினேன் இந்த பூமியைத்தானே நான் வாங்கினேன், புதையலையா நான் வாங்கினேன்? புதையல் என்ன என்னுடைய உழைப்பா? அது நேரா திருப்பி கொண்டு போறான். திருப்பி கொண்டு போய் அவர்கிட்டயே கொடுத்து, இன்னமஸ்தரைத்துக்கும் அரல வலஸ்தரைத்துக்கும் தகவ, நான் உங்ககிட்ட வாங்கினது பூமியைத்தான் வாங்கினேன், புதையல நான் வாங்கல, இந்த அவன் பொருளை நீயே வச்சுக்க. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? சரியான ஒரு இழிச்சவாய் தானே. ஏன்னா 100 ரூபாய் கிடைச்சா பரவாயில்ல, புதையல் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு இழிச்சவாயை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு யோசிச்சாரா? அவர் என்ன வாதம் பண்ணாராம், இன்னமா பேத்துக்கள் அரல, நான் உனக்கு வித்தது பூமியை தான், வலஸ்தரைத்துக்கும் தகப, தங்கத்தை நான் விற்கல. அவரு சொல்றாரு தங்கத்தை நான் வாங்கலன்னு, இவரு சொல்றாரு தங்கத்தை நான் விற்கலன்னு. சண்டை பாத்தீங்களா? எதுக்கு சண்டை பாத்தீங்களா? எதுக்கு சண்டை? நீ ரமலானில் போடக்கூடிய சண்டை எதுக்கு சண்டை? பள்ளிவாசல்ல எதுக்கு மண்டையை உடைக்கிற? கேவலமா இல்லையா? நாமெல்லாம் ஈமான்தார். போய் சொல்லுங்க, ரமலான் மாதம் வந்து விட்டால் சைத்தானுக்கு விலங்கிடப்படுகிறது. என்னடா சொல்ற? 78 சைத்தான் சண்டை போட்டுட்டு இருக்கான், கேட்பானா இல்லையா? நபிமொழிக்கு விளக்கம் சொல்லுங்க. புனித மாதம், சங்கையான மாதம் என்று சொல்லிக் கொண்டு தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோமா இல்லையா? நாம எதற்காக வேண்டி இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம்? ஒரு அச்சம், ஒரு சிந்தனை இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிறதா? புனிதமான ஒரு ரமலான் மாதத்துல நாமளே இப்படி போட்டோம்னு சொன்னா எது நியாயம் எது தப்புன்னு இல்ல, முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நிலைமையை சொல்றோம்.
ஆனா இவர்களுடைய சண்டையை பார்த்தீங்களா? என்ன சண்டை? இது எனக்குள்ளது இல்லை, எனக்குள்ளது இல்லைங்கிறது சண்டை. இது உன்னோடதுன்னு சண்டை. கடைசியில் இந்த 2 பேருமே தீர்ப்பு கேட்கிற ஒரு இடத்துல போனாங்களாம். அவர் என்ன பண்ணாரு? எதுக்கு 2 பேரும் தேவையில்லாம சண்டை போட்டு இருக்கிறீங்க? இந்த கோட்டார் ஜமாத்து கொஞ்சம் சேர்த்திரு, இது அழகிய மண்டப ஜமாத்துல பாதியை சேர்த்திரு, பிரச்சனை முடிஞ்சு போச்சு இல்ல, நீங்க என்னதுக்கு சண்டை போடுறீங்க அப்படின்னு அவர் தீர்ப்பு சொன்னாரு. இதுக்காக வேண்டியெல்லாம் சண்டையெல்லாம் போட வேணாம். உனக்கு என்ன குழந்தை இருக்குது? ஆம்பளை குழந்தை இருக்கா? உனக்கு பொட்டை குழந்தை. 2 பேரும் பெருசானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இதை நீங்க அவங்கள்ட்ட கொடுத்துருங்க, நீங்க சகோதரத்துவத்தோடய போய்க்கிங்க. இப்படி சொல்லி அனுப்பினாராம். இது புகாரில தான் இருக்கிறார். புகாரில இருக்கா இல்லையா? எத்தனை தடவை இந்த ஹதீஸை நாம புரட்டி பார்த்திருக்கிறோம். கடந்த காலத்திலேயாவது பரவாயில்லைங்க, அவங்களுக்கு எல்லாம் மார்க்கும் அவர்களுடைய மொழியில இல்ல. இன்னைக்கு அப்படியா? மார்க்கம் நம் கையில். ஒரு நாளைக்கு ஒரு வசனம் வருத்தத்தோட படித்தது உண்டா? இன்று காலையில் இருந்து நாம் நமது மொபைலிலே கால்குலேட்டர் யாராவது ஓபன் செய்யவில்லை என்று சொல்ல முடியுமா? இதுவரை நான் பேஸ்புக் ஓபன் பண்ணலன்னு சொல்ல முடியுமா? டிவி பார்க்கலன்னு சொல்ல முடியுமா? செய்தித்தாள் நான் படிக்கலன்னு சொல்ல முடியுமா? ஆனால் திருமறை குர்ஆனை புரட்டாத நாட்கள் முஸ்லிம் சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா? தண்டனைக்கு வந்து கூடுதலான பாவங்களை சுமக்கக்கூடிய நிலையில நாம இருக்கிறோம். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம பள்ளிக்கு போனோம்னா சில காரியங்களை பண்ணா அல்ல திருப்தி ஆயிடுவான்னு. இன்ன ஜஹன்னம காணத்து மிர்சாதா, உனக்கு தாண்டா நரகம் காத்துட்டு இருக்கு, உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு நரகம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், லாபிசீன ஃபீஹா அஹகாபா, அந்த வழிகேட்டிலேயே நிலையாக இருந்து கொண்டிருக்கிறார்களே, வழிகேடு என்று தெரிந்தும் நிலையோடு இருக்கிறார்களே, அவர்களுக்குத்தான் அந்த நரகம். உனக்கு ரெடியா இருக்கு, கவனமா இருந்து. அல்லாஹ் ரஹ்மான் ரஹ்மான் மட்டும் யோசிக்காதீங்க. அவன் ஜப்பார், அவன் கஹார், அவன் தண்டிக்க நினைச்சா உன்னை எவனாலையும் காப்பாற்ற முடியாது. மறுமையில எதை வச்சு நீங்க சொர்க்கத்துக்கு போன நம்பிட்டு இருக்கிறீங்க? அற்பமான 5 நேரம் தொழுகை வச்சா, அல்லது நம்ம ரமலான் மாசத்துல ஜகாத்தை கொடுக்கிறோம் அதை வச்சா? இந்த விஷயத்துல முதல்ல கரெக்டா இருக்கு. எந்த விஷயத்துல? இந்த பொருளாதார விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காலையில எந்திரிச்சோம்னா என்ன பண்றோம்? இன்னைக்கு என்னவெல்லாம் விக்குதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். படுக்கிற நேரத்துல என்னவெல்லாம் வித்துதுன்னு கடையில என்ன செய்யணும்? லாஸ்டா கணக்கு போட்டு புக்கை வச்சு மூடிட்டு வர்றோம். இந்த கடையில இவ்வளவு சாதனத்தை நான் வச்சிருக்கிறேன்னு, இதுல எது ஹலாலு எது ஹராம் அப்படி என்னைக்கா யோசிச்சிருக்கிறோமா? 10 ரூபாய் லாபத்துக்காக வேண்டி கருவறையை கொலை செய்யக்கூடிய மாத்திரைகளை விற்கிறார்களா இல்லையா? கொலைனா என்ன? கத்தியதி குத்துனாத்தான் கொலையா? கருவில உண்டான அந்த சிசுவை அழிக்கிறதுக்கு உங்ககிட்ட மாத்திரையை கேட்கிறான், நீ 20 ரூபாய்க்கு தூக்கி கொடுத்தா நீ கொலையாளி. நீ தொழுதா என்ன, நோம்பு வச்சா என்ன? அப்ப இந்த பொருளாதாரம் என்ற அந்த ஒரு மாய இருக்குது பாத்தீங்களா, நம்மள ரொம்ப ரொம்ப நம்மளுடைய ஈமானை எடுத்து கொண்டிருக்கிறார். இத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தினுடைய தடை கற்களாக சொன்னாங்களா இல்லையா? இதை நம்ம என்ன செய்யணும்? செவ்வாய்ப்படுத்தணும். அதே மாதிரி மறுமை நாள்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய சன்னிதானத்திலே நிற்கிற பொழுது அல்லாஹ்வுக்கு நல்லவனாக இருந்தா மாத்திரம் பத்தாது. பிற மனிதனிடத்தில் நான் நல்லவனா இருக்கிறேனா? நான் நல்லவன் யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு நான் யோசிக்கணும். நீங்க நல்லவங்கன்னு சொல்லி உங்களை சுத்தி இருக்கக்கூடியவர்கள் சொல்வார்களா? பட்டம் நம்மளுக்கு நம்மளே கொடுக்க முடியுமாங்க? இந்த பள்ளிவாசல் அன்னைக்கு ஜும்மாவுக்கு போகும்போது 4வது ஸ்டெப்ல 7வது ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தான் பாத்தியா, அவனை நம்பிறாரு. நாம் பிறர்களை பத்தி நம்ம எப்படி அறிமுகம் பண்றோம்? அன்னைக்கு ஜும்மால போனோம்ல, இந்த 4வது ஸ்டெப்ல 7வது ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தான் பாத்தீங்களா, அவன் நம்பவே செஞ்சிடாதீங்க. இவனை தொடவே முடியாது. பார்த்தெல்லாம் அப்படி மயங்கிறாதீங்க. இவன்கிட்ட சல்லி பைசா கொடுத்துறாரு. இப்படிதான் நம்ம பட்டம் கொடுக்கிறோம். நம்ம அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்டமும் இப்படி இருக்குது, அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய பட்டமும் இப்படி இருக்கிறார். அப்ப நான் என்னுடைய அண்ணனுக்கு மோசமானவனாக நடந்து விட்டு அல்லாஹ்விடத்திலே நான் நல்லவனாக நடந்தேன் என்று மாத்திரம் சொல்ல முடியுமா? என்ன உன் அண்ணன் உன்னை பத்தி குறை சொல்றான், தம்பி உன்னை பத்தி குறை சொல்றான்,
மாமியா எப்ப செத்து போவான் மருமக எதிர்பார்க்கிறது, மருமக எப்ப தாலி அறுப்பான்னு மாமியாவே எதிர்பார்க்கிறது, அதெல்லாம் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கா இல்லையா? உறவுகள் நம்மள்கிட்ட எந்த லட்சணத்துல இருக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் நமக்கு சொல்லி காட்டினாங்களா இல்லையா? குடும்பத்துல நீங்க எப்படி நடக்கணும், கணவன் மனைவிட்டு எப்படி நடக்கணும், மனைவி கணவன்கிட்ட எப்படி நடக்கணும், இது மாதிரியான விஷயங்கள் எத்தனை விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. அதையெல்லாம் நம்ம படிக்கிறதே இல்லை. நான் என் பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி என்ன சொல்லுவோம்? என்ன சொல்றான்? இந்த சைத்தான் வந்தான், இவன் எப்ப தொலைவான் தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஒவ்வொரு நபரும் பக்கத்து வீட்டுல உங்களை பத்தி என்ன சொல்றாங்க? இவன் எப்ப தொலைவான அப்பதாங்க நமக்கு நிம்மதி. இவன் கிட்ட வந்ததுல இருந்து என்னதான் பெரிய தலைவலியா இருக்குது. அவன் சொந்த வீடு வச்சிருப்பான், பக்கத்துல ஒருத்தன் வாடகைக்கு வந்திருப்பான். வாடகைக்கு வந்தவனுடைய தொல்லையின் காரணமாக சொந்த வீட்டுக்காரன் வீட்டை வித்து போட்டு போயிடலாம். அப்படி எல்லாம் நம்ம இன்னைக்கு உலகத்துல பாக்குறோமா இல்லையா? இதுக்கெல்லாம் அல்லாஹ்விட்ட பதில் சொல்லணுமா இல்ல தப்பிக்கலாமா? இதுக்கெல்லாம் விட சொல்லணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீட்டுக்காரரை பத்தி சொன்னாங்களே, அன்னஹு ஸயுவர்ரிதஹு. எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீட்டார்களை பத்தி அனுசரணையோடு நடக்க சொன்னாங்க. ஜிப்ரீல் வந்து என்கிட்ட போதனை பண்ணார். எந்த அளவுக்கு? உன் சொத்துல பாதி அவர்கிட்ட கொடுத்தது. இப்படி ஜிப்ரீல் சொல்லிடுவாரோன்னு நான் நினைச்சேன். அந்த அளவுக்கு அண்டை வீட்டார் இடத்துல சிறப்பா நடக்குமாறு வானவர் வந்து சொல்லிட்டு போனாருன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? எந்த அளவுக்கு? ஒரு காம்பவுண்ட் 10 வீடு இருக்கிறது, 10 வீடு ஒரே காம்பவுண்ட். இப்ப ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னா அவருடைய வீட்டை விற்பதற்கு நாடுகிறார். உடனடியே என்ன செய்வார்னா OLXல போட்டு விடுவார். இந்த மாதிரி பூமி விற்பனைக்கு அப்படி போடுறோமா இல்லையா? அல்லது அது சம்பந்தப்பட்ட நம்மகிட்ட என்ன செய்வோம், நம்ம தகவலை சொல்லுவோம். இந்த மாதிரி நீங்க விட்டு கொடுங்க நல்ல விலைக்கு, நானும் பார்த்து நல்லா செய்யறேங்கிறது. இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? இதுக்கு கூட வழிமுறை இஸ்லாம் சொல்லுதா இல்லையா? ஒரு வீட்டை நீங்கள் விற்க நாடினால் முதல்ல உன் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கேளு, இந்த மாதிரி என்னுடைய இந்த வீட்டை நான் விற்க போறேன், உங்களுக்கு வேணுமான்னு முதல்ல சொல்லு. ஏன்? யாரையோ ஒருத்தனை கொண்டு வந்து அங்க உட்கார வைக்கிறத விட பக்கத்துல இருக்கக்கூடியவனுக்கு தானே அதனுடைய தேவை இருக்கும். என் குடும்பத்துல 4 பேரு, இதே அளவுல உள்ள வீடு தான் அது. அவன் குடும்பத்துல 8 பேரு. அவனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் விசாலமா இருந்தா நல்லா இருக்குமே அவன் நினைப்பான். அப்ப ஒரு வாய்ப்பு கிடைக்காதான் நினைச்சிட்டு இருப்பான். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க? வீடு விற்கிறதா இருந்தா கூட அண்டை வீட்டார்ட்ட முதல்ல கேளு. அவர் வேணான்னு சொன்னா அடுத்த ஆளுக்கு வை. அதுக்காக வேண்டி அவர் அநியாய விலை கேட்கணுங்கிறது இல்ல, நியாயமான விலைக்கு பேசி அண்டை வீட்டார்ட்ட கேட்க சொன்னாங்களா இல்லையா? இல்ல அவர் வெளிநாட்டுல இருக்கிறார், வெளியூர்ல இருக்கிறார், வெயிட் பண்ணுங்கிறாங்க. இதெல்லாமே புகாரியில் தான் இருக்கிறார். வெளிநாட்டிலேயோ வெளியூர்லயோ அவரு தகவல் தொடர்பு கொள்ள முடியாத இடத்துல இருந்தால் அதற்காக வேண்டி நீங்க வெயிட் பண்ணுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? அப்ப அண்டை வீட்டாரிடத்துல நம்ம எந்த அளவுக்கு அந்யோன்யமாக நடக்க வேண்டும் என்பதற்கு இதை விட சான்று என்ன? அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மவர்களுக்கு சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா, என்னுடைய குடும்பத்துல நான் எப்படி நடக்கணும், என் தகப்பனார்ட்ட நான் எப்படி நடக்கணும், என் மகள்கிட்ட நான் எப்படி நடக்கணும், இதையெல்லாம் கவனத்துல வைக்கணும். ஆக மார்க்கத்துல அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு இருக்குது பாத்தீங்களா, அதையும் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையோட அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லி நிறைய இருக்குது. அது மாதிரியான விஷயங்களிலும் நாம் எப்போது கவனம் செலுத்துகிறோமோ அப்போதுதான் மறுமையில் என்ன செய்ய முடியும், வெற்றி அடைய முடியும். குறிப்பாக இந்த மனித உரிமை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாம தலையிட்டு தவறான முறையில் நடந்தோம்னு சொன்னா இதை விட தடை கற்கள் வேற ஒண்ணுமே இருக்காது. இதை கவனத்தில் கொண்டு அது மாதிரியான எண்ணமுடையவர்களாக நடைமுறை உடையவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிடுவானா.